Dear children, welcome to our channel Grammar and Hands. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணக்கு 2ஆம் பருவம் இயல் 4 வடிவியல்ல பயிற்சி 4ல் 1க்குரிய கணக்குகளை பார்க்கலாம். இந்த பயிற்சியில ஏறத்தாழ 15 கணக்குகள் இருக்குது. ஒவ்வொரு கணக்கும் கொஞ்சம் டீடைலா போறதுனால அந்த 15 கணக்கு வந்து நம்ம 2 பிரிச்சு போட்டுக்கலாம். இது இந்த பயிற்சியில நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்போ ஒவ்வொரு கணக்கு சொல்லும்போது முதல்ல வந்து இந்த புக்குல வந்து வடிவியல்ங்கிற இடத்துல வந்து புக்குக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு இந்த கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இருந்தாலும் நான் அந்த கணக்கு வரும்போது அங்கங்க உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இப்ப என்ன கொடுத்துருக்காங்கடா 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஆகியவை ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக அமையுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு 3 முக்கோணம் சொல்லும் பொழுது 3 பக்கங்கள் இருக்கு, 3 கோணங்கள் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த 3 கோணங்களினுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி வந்தா மட்டும்தான் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற கோணங்களை வச்சு ஒரு முக்கோணம் நம்ம அமைக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 30 60 90 மூணை கூட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா 180 வருது. அமைக்க முடியுமான்னா ஆம் போட்டலாம். முக்கோணத்தின் கோணங்களாக அமையுமா அப்படின்னு கேட்டா ஆம் சொல்லிடலாம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 25 டிகிரி 65 டிகிரி 80 டிகிரி ஆகிய கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணத்தை அமைக்க இயலுமான்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அந்த கோணங்களினுடைய கூடுதல கூட்டுறேக 170 தான் வருது. நம்ம இப்பதான் பார்த்தோம் 180 வந்தா மட்டும்தான் அமைக்க இயலும். அப்ப முக்கோணத்தை அமைக்க இயலுமான்னு கேட்டிருக்காங்க. இயலாதுன்னு சொல்லிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கோணத்திலும் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லி கணக்குகள் கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 55 டிகிரி 80 டிகிரி கொடுத்திருக்காங்க. இங்க எக்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 3 கோணங்களையும் கூட்டினா எவ்வளவு வரணும் 180. இத பேசிக்கா வச்சு நம்ம கணக்கு போடுறோம். இப்ப என்னென்ன கோணங்கள் இருக்குது, என்னென்ன முனைகள் இருக்குன்னா EFG இருக்கு. அப்ப இது கோணம் E, இது F, இது Gன்னு வச்சுக்கிறேன். அதாவது இப்படி போட்டுக்கலாம். E பிளஸ் F பிளஸ் G 180 வரணும். Eக்கு போல 80, Fக்கு போல 55 டிகிரி, G தெரியாது, X ஈக்குவல் டு 180. 80 55 கூட்டினீங்கன்னா 135 வரும். 135 கூட்டல் X ஈக்குவல் டு 180னா X இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 135 இந்த சைடு வரும்பொழுது ரைட் சைடு வரும்பொழுது என்ன ஆகும்னா மைனஸ் 135 ஆகும். கழிச்சோம்னா எவ்வளவு வரும் 45 டிகிரி. அப்ப அந்த முக்கோணத்துல Xனுடைய மதிப்பு எவ்வளவு 45 டிகிரின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னுடா. இது அதே தான், ஒன்னும் இல்ல. இதுல வந்து MN1 கொடுத்துக்கிறாங்க, N கொடுத்துட்டாங்க, O கொடுத்துட்டாங்க, X கொடுக்கல. அப்ப நம்ம இதுல என்ன பண்ணுவோம் M கூட்டல் N கூட்டல் O ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப M தெரியாது Xனே வச்சுக்கலாம். Nக்கு பதிலா 96 பிளஸ் O 22 ஈக்குவல் டு அப்ப மறுபடி X அப்படியே வச்சுக்கிறோம். நம்பரை கூட்டுறோம். 118 டிகிரி வருது. அடுத்த ஸ்டெப்ல X காண வேண்டிய X இந்த பக்கம் வச்சுக்கும் போது இந்த 118 வந்து பிளஸ் 118 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா மைனஸ் 118 ஆயிருது. 180ல 118 போச்சுன்னா எவ்வளவு 62. அப்ப கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் Xன் மதிப்பு 62 சொல்லி எழுதிக்கலாம். தேர்ட் ஒன்னு இதுல பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸ்னு கொடுக்காம என்ன பண்ணிட்டா நம்மள எப்படி குழு கொடுத்திருக்காங்க பாருங்க. இது 29 கொடுத்துட்டாங்க. இந்த 2 முக்கோணத்திலையும் ஏதாவது 2 கோணங்கள் கொடுத்துட்டு 3வது எக்ஸா வச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு 1 தான் கொடுத்திருக்காங்க. இங்க எக்ஸ்னு கொடுக்காம X பிளஸ் 2 X பிளஸ் 0 கொடுத்திருக்காங்க. இங்க எதுவுமே கொடுக்கல. அப்ப நீங்க இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி டானா மாதிரி இப்படி வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா இந்த கோணத்துக்கு பேரு செங்கோணம் 90 டிகிரி. இந்த மாதிரி இந்த இடத்துல குழு கொடுக்குறாங்க உங்களுக்கு. அப்ப இது வந்து 90 டிகிரின்னு வச்சுக்கணும். அப்ப நம்ம எப்படி போனோம்னா கோணம் X பிளஸ் Y பிளஸ் Z ஈக்குவல் டு 180 டிகிரி. X போல 29 பிளஸ் Yக்கு போல 90. ஏன்னா அது இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க 90 போட்டோம். Zக்கு 2X பிளஸ் 1 ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்குது. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம என்னைக்கு போல கூட்டிக்கிறோம் 29 1 கூட்டினா 30 30 90 கூட்டினா 120. இப்ப இந்த 3 டிகிரியை கூட்டும் பொழுது 120 பிளஸ் இந்த 2X அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 180க்கு 180. அடுத்து என்ன பண்ணுவோம் X இந்த சைடு வச்சுட்டு நம்பர் இந்த பக்கம் கொண்டு போவோம் இல்லையா. அப்படி கொண்டு போகும்போது 2X ஈக்குவல் டு 180 மைனஸ் 120 டிகிரி போட்டாச்சு. ஓகே. அப்ப 180ல 120 போச்சுன்னா 60 டிகிரி. அப்ப 2X ஈக்குவல் டு 60. அதாவது 2Xனா என்ன அர்த்தம்னா 2 பெருக்கல் Xன்னு சொல்லி அர்த்தம் இல்லையாமா. அப்ப பெருக்கல்ல இருந்தா இந்த பக்கம் வரும்போது என்னத்துக்கு வரும் வகுத்தல். கூட்டல்ல இருந்தா கழித்தலுக்கு வரும், பெருக்கல்ல இருந்தா வகுத்தலுக்கு வரும். அப்ப 2Xல X வச்சுட்டா இந்த 2 இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வரும்போது 60/2 ஈக்குவல் டு எவ்வளவு வருது 30 டிகிரி வருது. அப்ப கொடுக்கப்பட்ட கோணத்தில் Xன் மதிப்பு 30 டிகிரின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து 4வது கணக்குல என்னதான் கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம்டா. 4வது கணக்கு பொறுத்த அளவுக்கு இங்க X இது Xன்னு சொல்லிட்டாங்க, இது 3Xன்னு சொல்லிட்டாங்க, இது 112. நம்மளோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 3ஐயும் கூட்டுனா 180 டிகிரி அவ்வளவுதான். இதுல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து IJIKL இருக்கு இல்லையா.
அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி போட்டுக்கலாம். கோணம் சாரி ஜே பிளஸ் கே பிளஸ் எல் ஈக்குவல் டு 180 வரணும். ஜே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பிளஸ் கே 112 கொடுத்துருக்காங்க, எல்லுக்கு வந்து 3x கொடுத்துருக்காங்க. கொடுத்தது நம்ம எழுதிட்டு போக வேண்டியதுதான். சரியா? அவ்வளவுதான். அடுத்து நம்ம நம்பரையும் கூட்டணும். மாறின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மாறி. எக்ஸை கூட்டுறோம். இங்க எக்ஸ்னா ஒரு எக்ஸ்ன்னு அர்த்தம். ஒரு எக்ஸ் 3x கூட்டினா 4x பிளஸ் இந்த 112 போட்டுறோம். அடுத்து என்னைக்கும் போல அந்த 4x இன்ட்டு வச்சுட்டு பிளஸ் 112 இங்கே வரும்போது மைனஸ் 112 ஆகுது. 4x ஈக்குவல் டு 180ல 112 போச்சுன்னா சைட்ல போட்டுக்கணும். நம்ம எப்பவுமே போட்டு வச்சுக்கணும். 68 வருது. அப்ப 4x ஈக்குவல் டு 68னா x ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே 2 கீழே கொண்டு வந்த மாதிரி இங்க என்ன கொண்டு வரணும்? 4 கொண்டு வரணும். அப்ப எத்தனை நாள் 68னா 17 நாள் 68. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளவு? 17 டிகிரி. இதோட நம்ம நிறுத்திடலாம்டா. ஏன்னா உங்களோட புக்ல வந்து எக்ஸின் மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணி வச்சிட்டேன். ஜே தானே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜேக்கு தான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு அந்த 17 அப்படியே எழுதிக்கிட்டேன். எல்லுக்கு பதிலாக 3x கொடுத்ததுனால 3 17 பெருக்கி 51 கொடுத்துருக்கு. இது தேவையில்லை. அவங்க எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால நீ என்ன பண்ணலாம்? அதோடைய நிறுத்திக்கலாம். இந்த கணக்கு பாருடா. இது 72ஆமா, இது 3x ஆமா. இங்க கொடுக்கவே இல்லை. ஒண்ணு இது மாதிரி கொடுத்திருந்தா நம்ம இதை 90ன்னு வச்சுக்கலாம். இங்க கொடுக்கவே இல்லை. அப்ப நம்ம என்னன்னா ஒவ்வொரு கணக்குலயும் உங்களை வந்து யோசிக்க வைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா இது 4.5 சென்டிமீட்டர், இது 4.5 சென்டிமீட்டர். அந்த ஒரு கணக்கு இருக்கு இல்லையாமா? அப்ப என்ன இந்த கணக்கு சொல்ல வருது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரெண்டு எப்படின்னா வந்து சம பக்கங்கள். 4.5 4.5 நீங்க பாடத்துல முன்னாடி பார்த்திருப்பீங்க. பக்கங்கள் சமம் எனில் கோணங்களும் சமம்னு ஒரு பாயிண்ட் வரும். பக்கங்கள் சமம்னா என்னது? கோணங்களும் சமம். அப்ப இந்த 2 பக்கங்களும் சமம்னா இந்த 2 கோணங்களும் சமமா இருக்கணும். அப்ப இது 3xனா இது என்னதான் இருக்கணும்? 3x தான் இருக்கணும். ரைட்டம்மா? அப்ப 3x தான் இருக்கணுங்கிறத வச்சு நம்ம கணக்கு போடுறோம். அப்ப இது வந்து 72 டிகிரி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப இங்க என்னென்ன பக்கங்களுக்கு முனைகள் இருக்குது? RST இருக்குது. அப்ப R பிளஸ் S பிளஸ் T ஈக்குவல் டு 180 வரணும். இந்த இடத்துல நீங்க சைட்ல எழுதிக்கங்க. கோணங்கள் சமம் எனில் பக்கங்கள் சமம் இப்படி எழுதிக்க. நீங்க இப்படி எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் பக்கங்கள் தானே கொடுத்துருக்காங்க. பக்கங்கள் சமம் எனவே கோணங்கள் சமம்னு சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு திடீர்னு என்னடா ஒரு 3x தானே கொடுத்துருக்காங்க, இன்னொரு 3x எங்க இருந்து வந்ததுன்னு இன்னொரு தடவை நீங்க எக்ஸாமுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கு இந்த இடத்துல எழுதிக்கணும். என்னன்னா பக்கங்கள் சமம் எனவே கோணங்கள் சமம். அப்ப ஆறுக்கு போல அவங்க கொடுத்த 72 எழுதிட்டோம். எஸ்க்கு 3x, டிக்கு 3x போட்டுக்கிறோம். ரைட்டு. அடுத்து இந்த 72 அப்படியே வச்சுக்கிட்டு 3x 6x ஈக்குவல் டு 180. 6x இந்த பக்கம் வைக்கும்போது 72 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 72 ஆகுமா? அப்ப 180 72 போச்சுன்னா 108. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 6 இந்த பக்கம் வரும்போது பகுதிக்கு வருது, வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா வந்து 1 6 மிச்சம் 4 48ல 8 6 48. அப்ப எக்ஸின் மதிப்பு எவ்வளவு? 18 டிகிரின்னு சொல்லி போட்டுடலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 3x 2x 4x எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரணும்? 180. எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. அப்ப கொடுக்கப்பட்ட கோணத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 180 வரணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்றோம்? 3x பிளஸ் இதுக்கு 2x பிளஸ் 4x அவங்க கொடுத்தது தான் போட்டிருக்கோம். இப்ப 3x 2x 5x 5x 4x 9x இல்லையம்மா? கூடும்போது 180. அப்ப எக்ஸ் வேணும்னா இந்த 9 பகுதிக்கு வந்துருது. 18 0க்கு 0. அப்ப 20. எக்ஸின் மதிப்பு என்னது? எக்ஸின் மதிப்பு 20 டிகிரின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? இந்த 7வது கணக்கு நம்ம முதல்ல போட்ட மாதிரி இது வந்து x - 4 கொடுத்துட்டாங்க. இது 3x - 2 கொடுத்துட்டாங்க. இது வந்து இப்படி கொடுத்தா என்னன்னு சொல்லிக்கிறேன் நானு 90ன்னு வச்சுக்க சொல்லிக்கிறேன். என்னென்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது TUV 3 கோணங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்னைக்கு போல நினைக்கல கோணம் T கூட்டல் U கூட்டல் V வந்து 180 வரணும். Tக்கு பதிலா x - 4, Uக்கு வந்து அவங்க கொடுக்கல. ஆனா அது கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது செங்கோணம் 90 டிகிரி. Vக்கு பதிலா 3x - 2 ஈக்குவல் டு இன்னி கொஞ்சம் கவனிங்க. இங்க x இருக்காமா? இங்க 3x. x-ஐ 3x கூட்டினா 4x. ஓகே. இந்த 90 அப்படியே வைங்க. இது -4 -2. -4 -2 கூட்டும் பொழுது மைனஸை கூட்டினா -4 -2 கூட்டும் பொழுது -6 வரும். இங்க என்ன இருக்கு? 90. அப்ப 90 -6 எவ்வளவு வரும்? 84. அப்ப இந்த -4 90 -2 கூட்டினா எப்படி வரும்? 84. எப்படி கூட்டணும்? மைனஸை கூட்டினா -4 -2 -6. 90ல 6 போச்சுன்னா 84. இனி நம்ம போட்டுக்குவோமாச்சு. என்ன பண்ணுவோம்? எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு பிளஸ் 84 இந்த பக்கம் வரும்போது -84. 180ல 84 போச்சுன்னு சொன்னா 96 வரும். அப்ப 4x ஈக்குவல் டு 96னா x ஈக்குவல் டு 96/4 வகுத்து போட்டுனா 2
8 மீதி 1 16ல 4 16ன்னு சொல்லி அந்த கணக்கு வந்துருது. இதுல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே எக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. கோணங்கள் வந்து PNOன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப n பிளஸ் ஓ பிளஸ் பி ஈக்குவல் டு 180 வரணும். n-க்கு பதிலா x பிளஸ் 31 கூட்டலுக்கு கூட்டல், ஓக்கு பதிலா 3x கழித்தல் 10 கூட்டலுக்கு கூட்டல், p-க்கு பதிலா 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 180க்கு 180. இந்த கணக்குல பண்ண மாதிரி x எல்லாம் கூட்டலாம். xனா 1x 3x 2x கூட்டினோம்னா 1 3 4 4 2 6x. நம்பரை பாத்தீங்கன்னா இங்க 31 இருக்குது, இங்க -10 -13 -3, அப்ப -10 -3 கூட்டினா -13 வரும். இங்க என்ன இருக்கு நம்பர்னு கேட்டீங்கன்னா வந்து 31 இருக்குது. அப்ப 31ல 13 போச்சுன்னு சொன்னோம்னா 18 வரும், +18 வரும். அதாவது மைனஸ் எல்லாம் தனியா கூட்டி வச்சுக்கிறோம், அதுல இருந்து பிளஸ் நம்பர்ல இருந்து மைனஸ் நம்பரை கழிச்சிடறோம். 18 இங்க வரும்போது -18 ஆக RX ஈக்குவல் டு 180ல 18 போயிடுச்சுன்னா 162 டிகிரி. அப்ப x ஈக்குவல் டு 162 6ஆல வகுக்கிறோம். 16ல வந்து 6 12 மீதி 4, இங்க வரும்போது 42ல 7 6 42. அப்ப x ஈக்குவல் டு 27 டிகிரின்னு சொல்லி எழுதுறோம். இப்ப கணக்கு வந்து உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக இல்ல டைரக்டா 3 கோணத்தை கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்ல. இங்க உங்களுக்கு ஒரு க்ளூ வைக்கிறாங்க, இங்க ஒரு க்ளூ வைக்கிறாங்க, இங்க ஒரு க்ளூ வைக்கிறாங்க. அப்ப அந்த முக்கோணத்தினுடைய பண்புகள்லாம் படிச்சிருந்தாத்தே எல்லாத்தையும் கொண்டு 180ங்கிறது நீங்க கொண்டு வர முடியும். ரெண்டு பக்கம் சமம்னா வந்து ரெண்டு கோணங்கள் சமம்னு கொண்டு வர முடியும். இது வந்து செங்கோணம், இதோட மதிப்பு 90 டிகிரிங்கிறது கொண்டு வர முடியும். அப்ப இந்த பண்புகளை எல்லாம் படிச்ச பண்புகளை வச்சுட்டு தான் நீங்க இந்த பயிற்சியில் இருக்கிற கணக்குகளை போட முடியும். 4வது கணக்குமா ADBC என்பன இரு கோட்டு துண்டுகள். AD எங்கடா இருக்கு, இது வந்து AD, இது வந்து BCன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டு வந்து ஓங்கிற ஒரு புள்ளியில வெட்டுது, ரைட்டு. ABDC ஆகியவை இணைத்தால் இந்த ABயையும் DCயையும் இணைக்கும் பொழுது AOB இந்த மாதிரி ரெண்டு முக்கோணம் வருது. இந்த மாதிரி AOBன்னு ஒரு முக்கோணம், CODன்னு ஒரு முக்கோணம், ரெண்டு முக்கோணம் வந்துச்சு. ஆக்சுவலா வந்து இந்த ரெண்டு கோடு தான் இருந்திருக்குது. என்ன இருக்குது, ADயும் BCயும் இருக்குது. இது ரெண்டையும் என்ன சொன்னா இந்த பக்கம் ஒரு முக்கோணம், இந்த பக்கம் ஒரு முக்கோணம் நம்மளுக்கு வந்துருச்சு. A என்ன B என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல A-னுடைய மதிப்பு என்ன வரும், B-னுடைய மதிப்பு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனிங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா முக்கோணம் DOCயில் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணம், இந்த DOCங்கிற இந்த முக்கோணத்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்காங்கிட்டா, இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இதுல என்ன ஆகுனா இதை மறந்துருங்க, இந்த சைடு இருக்கிறதே மறந்துட்டு இதை மட்டும் பாருங்க. இது 30 டிகிரி, இது 70 டிகிரியா? அப்ப இந்த 3ஐ கூட்டினா இங்க என்ன வரணும், 180 வரணும். 30 70 எவ்வளவு, 100. அப்ப இது 80ன்னு வந்தா தானே நம்மளுக்கு 180 வரும். அப்ப இந்த முக்கோணத்துல, அதாவது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்னது DOCல இந்த D பிளஸ் O பிளஸ் C இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. அந்த D பிளஸ் O பிளஸ் C ஈக்குவல் டு எவ்வளவு வரணும்னு கேட்டீங்கன்னா 180 டிகிரி வரணும், ரைட். அப்ப Dக்கு போல 70 அவங்களே கொடுத்துட்டாங்க, O தெரியாது, ஓனே போட்டுக்கிறோம். Cக்கு பதிலா வந்து 30ன்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 180 டிகிரி. 70 30 எவ்வளவு, 100. அப்ப கோணம் O கூட்டல் 100 ஈக்குவல் டு 180னா கோணம் O வந்து 180 கழித்தல் 100 எவ்வளவு வரும், 80 வரும், ரைட்டா. அப்ப இங்க வந்துடுறோம், இந்த சைடு வந்துடும். இப்ப இந்த முக்கோணத்துக்கு வாங்க. அப்ப இந்த இடத்துல O வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம், நம்ம 80ன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இப்ப இது எவ்வளவு, 80. அப்ப இந்த முக்கோணம், அதாவது AOB இந்த முக்கோணத்துல A-யையும் B-யையும் O-யையும் கூட்டினா 180 வரணும். A வந்து 3x, B வந்து 2x, O வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம், 80. இதை போடுறோம். A பிளஸ் O பிளஸ் B ஈக்குவல் டு 180 டிகிரினா 3x பிளஸ் 80 பிளஸ் 2x ஈக்குவல் டு இவ்வளவு. 3x 2x கூட்டினா 5x பிளஸ் 80 ஈக்குவல் டு 180னா 5x ஈக்குவல் டு 80. இந்த பக்கம் வரும்போது மைனஸ். இதெல்லாம் உங்களுக்கு கடகடன்னு சொல்லிட்டேன், ஏன்னா பிளஸ் இந்த பக்கம் மைனஸா வருதுலாம் பல தடவை நம்ம பார்த்துட்டோம். அப்ப 5x ஈக்குவல் டு 100னா x ஈக்குவல் டு 100/5 எவ்வளவு வருது, 20 வருது. ஆனா இவங்க கணக்குல x-ஐ கண்டுபிடின்னு சொல்லாம A என்ன B என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த நம்ம கணக்கு பொறுத்தளவுக்கு A என்பது 3x, Bங்கிறது 2x கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம x வந்து 20னா A ஈக்குவல் டு 3x, அப்ப 3 பெருக்கல் 20 60. Bங்கிறது 2x, அப்ப 2 பெருக்கல் 20 2 20 எவ்வளவு வருது, 40ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் வேலை தான் இதுல, சரியா. நம்ம இப்படி போடுறதுனால போடலாம். அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த சைடு முக்கோணத்தை ஆக்சுவலா வந்து இப்படி இருந்தது இல்லையா. நான் இதை மறந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன்.
இந்த முக்கோணத்துல ஒன்று வந்து 70 கொடுத்துருந்தாங்க. ஆமா, இது வந்து 70 கொடுத்திருந்தாங்க, இது 30 கொடுத்திருந்தாங்க, இது தெரியல. அப்ப 70 30 கூட்டணும்னா 100, 70 30 கூட்டினா 100. அப்ப இது 80 இந்த முக்கோணத்துல 3 கூட்டும் பொழுது எவ்வளவு வரணும்? 180 வரும். அப்ப இது 80னா ஆட்டோமேட்டிக்கா இது 80. அப்ப இது வந்து 3x, இது வந்து 2x. அப்ப இது 2x 3x 80 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 100ங்கிறத வச்சு கணக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்த பகுதி படத்தினை உற்று நோக்கி இந்த படத்துல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு கோணம் என்னன்னு கேட்கறாங்க. நான் கொஞ்சம் ஸ்டெப் வந்து ரொம்ப டீட்டெயில்டா தான் எழுதியிருக்கேன். நீங்க இதை பாருங்க, நான் ஷேட் அடிச்சு காமிக்கிறேன். இது ஒரு முக்கோணமாப்பா, அப்புறம் இது ஒரு முக்கோணம், மொத்தம் 2 முக்கோணம் இருக்குது. படத்தை பார்த்தா தெரியுது ரெண்டுமே சமபக்க முக்கோணங்கள். இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டு நீங்க பயிற்சிக்குள்ள போகணும். ரெண்டுமே சமபக்க முக்கோணங்கள்லாம். அப்ப வந்து சம பக்கங்கள்னா பக்கங்கள் சமம் எனில் கோணங்களும் சமம். அப்ப 3 பக்கங்கள் சமம்னா 3 கோணங்களும் சமமாக இருக்கணும். அப்ப 180 3 வத்து எவ்வளவு வருதுன்னா 60. ஒவ்வொன்னு 60 60 இருந்தாத்தே 3 60 180ன்னு சொல்லி வரணும். அப்ப இது எல்லாமே என்னவாதான் இருக்கணும்? 60 60 தான் இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள a பிளஸ் b பிளஸ் c அந்த மாதிரி போடும்போது 60 கூட்டல் 60 புரியுதா உங்களுக்கு? அப்ப இது வந்து இப்படி போட்டிருக்காங்க. இது ஒரு சமபக்க முக்கோணம் 60 60 60. இன்னொன்னு இப்படி போட்டாங்க, இது சமபக்க முக்கோணம் 60 60 60. அப்ப நீங்க என்ன எழுதணும்? இதை எழுதிட்டு 60 கூட்டல் 60 கூட்டல் 60 கூட்டல் 60 கூட்டல் 60 கூட்டல் 60 ஈக்குவல் டு 360 வரும். இது வந்து நீங்க எழுதணும் இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் எழுதி வச்சிருக்கேன். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு புரியலுக்காக வச்சுக்கிறேன். நீங்க இங்க வந்துடலாம். அப்ப மொத்த கோணங்கள் வந்து 6 இருக்குது. ஒரு கோணம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா வந்து 320. இதே வேணாம், நீங்க இங்க வந்துருங்க. அப்ப என்ன, நான் மேல வேணா இந்த இடத்துல என்ன ஸ்டெப் எழுதலான்னு கேட்டேன்னா, கொடுக்கப்பட்டவை, அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க உங்க நோட்ல சைட்ல வேணா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இப்பத்திக்கு நீங்க டைரக்டா போடுறதுக்கு இது வேணாம். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, உங்களுக்கு சொல்றதுக்காக நான் எழுதினேன். அப்ப நீங்க இந்த இதுக்கு முன்னாடி இங்க என்ன எழுதுங்கன்னு கேட்டேன்னா வந்து கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள், கொடுக்கப்பட்ட முக்கோணங்களின் கொடுக்கப்பட்ட இருன்னு போட்டுக்கலாம். 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இரு முக்கோணங்களின் பக்கங்கள் சமம், எனவே கோணங்கள் சமம். இது எழுதுங்கடா, அதை எழுத வேண்டாம். எனவே கோணங்கள் சமம்னு எழுதிட்டு அப்ப வந்து என்ன பண்ணிக்கலாம், இது எழுதலாம். a பிளஸ் n பிளஸ் எழுதிட்டு இந்த 60 பிளஸ் 60 பிளஸ் 60 பிளஸ் எழுதி 160 டிகிரின்னு எழுதிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? இதுல இருந்து இது வரைக்கும் எழுதுறதுக்கு போல என்ன சொல்லிக்கிறேன், கொடுக்கப்பட்ட இரு முக்கோணங்களின் பக்கங்கள் சமம், எனவே கோணங்கள் சமம்னு எழுதிட்டு அதை வந்து எழுதுங்க. 6வது கணக்குடா, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 3:5:4 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றை காண்க. அதாவது 3 பங்கு, ஒரு கோணம் 3 பங்கு, இன்னொரு கோணம் 5 பங்கு, இன்னொரு பங்கு இன்னொரு கோணம் 4 பங்குன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எத்தனை பங்கு இருந்தாலும் எல்லா பங்கையும் கூட்டினா எவ்வளவு வரணும்? 180 வரணும். அதுதான் கான்செப்ட். அதை வச்சுதான் நம்ம போட போறோம். சரியா? அப்ப இங்க பாருங்க, 3 கோணங்களின் விகிதம் 3:5:8. ரைட் அம்மா? அப்ப 3 பிளஸ் 5 பிளஸ் 4 பங்கு கோணம் வந்து 180. அதாவது கூட்டினோம்னா 12 வரும். 12 பங்கு 180னா ஒரு பங்குங்கிறது எவ்வளவு வரும்? 15 டிகிரி. அப்ப கோணங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு கோணம் வந்து 3 பங்கு, அப்ப 3 5 45. இன்னொன்னு 5 பங்கு, 5 5 75. இன்னொன்னு 4 பங்கு, 4 5 60. 4 5 எவ்வளவு? 60 டிகிரின்னு போட்டு கோணங்களை காண்கன்னு ஏற்றிருக்காங்களா. அப்ப நம்ம எடுத்து எழுதலாம் கோணங்கள். இப்ப எடுத்து எழுதணும். கணக்குல என்ன பண்ணணும்னா கோணங்கள் ஈக்குவல் டு 45 டிகிரி 75 டிகிரி 60 டிகிரின்னு நீங்க எடுத்து எழுதிக்கீங்க. புரிஞ்சுதா? எல்லா பங்கு எத்தனை பங்கு? 3 பங்கு, 3 கூட்டினா 180 வரணும். அப்ப எல்லா பங்கும் சேர்ந்து 12. அப்ப 12 பங்கு 180ன்னா ஒரு பங்கு வந்து 15ன்னு சொல்லிட்டு அப்புறம் 3 பங்கு உள்ளது இவ்வளவு, 5 பங்கு உள்ளது இவ்வளவு, 4 பங்கு இவ்வளவு உள்ளதுன்னு சொல்லி நம்ம பிரிச்சு எழுதிடுறோம். அவ்வளவுதான் கணக்கு. ரைட் அம்மா? 6வது கணக்குடா, ஒரு முக்கோணத்தின் 3 கோணம் 6 தான் பார்த்துட்டோம். 7 சரிடா, நான் அங்க போட்டதான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? இந்த மடி இன்னொரு தடவை போட்டிருக்கேன். இங்க ஓவர் ரைட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதனால அடிச்சுட்டு இங்க போட்டு காமிச்சிருக்கிறேன். அதே தான் உங்களுக்கு விட வரும். கடைசியில் என்ன பண்ணணும், எத்தனை பங்கு அப்படிங்கறத எடுத்து எழுதிக்கணும். 7வது கணக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா போறதுனால அந்த 7வது கணக்குல இருந்து 15வது கணக்கு வரைக்கும் இருக்கிற கணக்குகளை நம்மளோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.